வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஐ லவ் யூ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு வைரஸ் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா மைடும் வைரஸ் அப்படின்றது இந்த வைரஸுக்கான பெயர். ஆனா எல்லாரும் செல்லமா ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது 2004ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்துச்சு. அது இல்லாம எல்லாரும் சென்ட் பண்ற இமெயில்ல டெஃபினட்டா இந்த வைரஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வார்ம் ஆனது பயங்கரமான ஸ்ப்ரெட்டிங் ஒன்றா இருந்துச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு எல்லாரும் செல்லாமல் ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் அந்த பீரியடில் ஐ லவ் யூ அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அதை விட அதிகமாக இதுதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே செல்லாமல் இது ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்ற மாதிரி தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட கார்ப்பரேட் கம்பெனிக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 4 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு செலவாச்சு இந்த மைடும் வைரஸை டோட்டலாக கிளியர் பண்ணுறதுக்கு. ஸ்கூலில் நம்ம எப்பவுமே படிக்கும்போது நம்மளோட மேம் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா சிட் ஸ்ட்ரைட், நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு. ஆனா எல்லாரும் நினைப்போம் நிமிர்ந்து உட்கார்ந்தா நமக்கு படிப்பு வருமா, என்னங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல, இப்போ நிஜமாவே சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வெளிவந்திருக்கிறது என்னன்னா நிமிர்ந்து உட்காரும் போது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுடைய ஞாபக சக்தியுமே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்ம கூன் போட்டு உட்காரும் போது பிரெயின் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும். அதனால தான் நீங்கள் கூன் போட்டு உட்காரும் போது உங்களுக்கு தூக்கம்லாம் வரதுக்கான ரீசனே. அதுவே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரும் போது உங்களுடைய ஸ்பைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது உங்ககிட்ட சொன்னாலுமே அதை உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய பிரெயினுமே அப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கும். பாம்பு வகைகள் எல்லாமே முட்டை போடும், அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதில் அனகொண்டா மட்டும் முட்டை போடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குட்டிகளை தான் இடுமா. ஒபோவி போரஸ் அப்படின்ற வகையை சேர்ந்த அனகொண்டா இருக்கிறதுனால அது வயிற்றுக்குள்ளேயே முட்டையை டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா குட்டிகளாக தான் அதுக்கு பர்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்புகள் கேட்டகரியிலேருந்தே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. நம்ம ஆல்ரெடி இந்த அனகொண்டா மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஆளையே முழுங்குற அளவுக்கு அனகொண்டா பெருசுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எடுத்து அந்த மாதிரியான யோசனைக்கான காரணம் இப்படி அது முட்டைகளை இடுறதில்ல, அது குட்டிகளை இடுது அப்படின்னா அதால ஈஸியா எதை வேணாலும் கவ்வி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படியே விழுங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான சம்பவங்களை நிஜமாவே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் பெருசா இல்லை. அதனால இது அனகொண்டா திரைப்படமா பார்த்தவங்க எல்லாம் பாம்புனாலே கொஞ்சம் பயந்த காலமெல்லாம் உண்டுன்னு சொல்லலாம். ஒரு மனிதனா எல்லாருக்குமே 8 hours ஸ்லீப் அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாகவே அது நல்லது தான். ஆனால் இப்போ சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா டீனேஜர்ஸ், அதாவது 13லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கம் அவங்களுக்கு அவசியம். 8 மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்குவாங்க, ஆனால் 8 மணி நேரம் அப்படின்றது அவசியம். இது அதிகமாக போனாலும் பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். ஏன்னா பிரெயினோட டெவலப்மெண்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரதுன்றது 20ஸ்ல 20 வயசில் ரொம்ப மெச்சூர்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காகவே அவங்க கண்டிப்பாக தூக்கம் அப்படின்றது அவசியமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஓவர் ஸ்லீப்பியாக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பாடி வெயிட் கெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் விட்டுரும். எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.